டிவிகேவோட அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் பண்ணுறதை பார்த்தா எனக்கு ஒரு காமெடி தான் ஞாபகம் வருது. வடிவேலு பார்த்திபன் காமெடியில் வடிவேலுக்கு பிறந்த நாள் அப்போ 2 பேரை கூப்பிட்டு வச்சு பார்த்திபன் வந்து காசு ஏதோ குழுக்கள் சீட்டை இது கொடுப்பாரு. இதில் வந்து இவ்வளோ அமௌண்ட் ஜெயிச்சா வந்து என்ன பண்ணுவீங்க கேட்குறப்ப ஒருத்தன் வந்து இது மாதிரி வந்து நான் இத்தனை ஏக்கர் நிலம் வாங்குவேன் அப்படின்னா இன்னொருத்த வந்து வடிவேலாக யாரும் நினைக்கிறேன் நான் வந்து மாடு வாங்குவேன் அப்படின்னா மாடு எங்கே மேய்க்க விடுதுன்னா அதான் இவன் தான் எவ்வளோ நிலம் வாங்குறான்ல அவனோட வயக்காட்டில் போய் விட்டுருவேன் மேய்க்கிறதுக்கு அப்படின்லாம். அதே மாதிரி தான் டிகே பிரபு டிவிகேல டிகே பிரபு மட்டும் தான் ஏதோ ஒழுங்காக வேலை செய்கிறாரு. ஃபர்ஸ்ட் வந்து தென்காசியில் ஒரு 18 கல்குவாரியில் மூணார். அதுக்கப்புறம் வந்து இங்கே இன்னும் இந்த கன்னியாகுமரி அப்புறம் வந்து சேலம் நிறைய இடங்கள்லாம் பார்த்தா 23 28 கல்குவாரியில் மூட்டார். இது வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுற ஒரு விஷயம். ஆனால் அது தற்காலிகமாக மூடுறது அது வந்து கொஞ்சம் உறுத்துது. நிரந்தரமாக மூடணும் இவ்வளோ நாளாக. அது இல்லாமல் ஒரு லஞ்சம் வாங்கிட்டு ஒருத்தர் வந்து இந்த கல்குவாரிலாம் அனுமதிச்சவருக்கு வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. சஸ்பெண்ட் எதுக்கு சஸ்பெண்ட் டிஸ்மிஸ் பண்ணோம். இவ்வளோ நாளாக வந்து எத்தனை லட்சக்கணக்கான கனிம வளங்களை வந்து கடத்திட்டு போய் கேரளா கொண்டு போயிருப்பாங்க. கேரளாவில் ஒரு மலையை டச் பண்ண மாட்டாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் எல்லா மலையும் குடஞ்சி எல்லாத்தையும் இயற்கை வளம்லாம் அழிச்சிட்டாங்க. எதுக்கு அப்புறம் அவங்க எது சஸ்பெண்ட் டிஸ்மிஸ் தான் பண்ணோம். இதை மட்டும் டிகே பிரபு அவர்களுக்கு என்னோட முக்காடு வெற்றி கழக சார்பாக வேண்டுகோளாக வச்சுக்கிறேன். அதை வந்து மாற்றிருங்க. சஸ்பெண்ட்லாம் டிஸ்மிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து டிகே பிரபு அவர்கள் இந்த மாதிரி ஆக்ஷன் எடுத்துகிட்டு பண்ணுறதெல்லாம் நல்ல விஷயமா இருக்குது. இயற்கையை வந்து பாதுகாக்கணும் நம்ம தமிழ்நாட்டில். ஆனால் இதில் நடுவில் வந்து நம்ம டிவிகே எம்எல்ஏ ஒருத்தர் வந்து என்ன பண்ணால் இந்த குப்பை கிடங்கெல்லாம் என்ன பண்ணால் எதுக்கு இப்படி போடுற சுற்றுச்சூழல் மாசுபடுது அதான் இருக்கவே இருக்குது. டிகே பிரபு அவர்கள் வந்து மூடி இருக்கார்ல அதெல்லாம் சும்மா தான் கிடையாது. அங்கே போய் எல்லாம் அந்த குழியில் போய் எல்லாம் கொட்டி விடுங்க அப்படின்னு கல்குவாரி அந்த குழியில் போய் குப்பையை கொட்டணுமா அவர்கிட்ட போய் யாராவது சொல்லுங்கப்பா. அதாவது கல்குவாரிக்குள்ளே கொட்டினா இயற்கை நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டு அது மூலயமா மரபணுவே பாதிக்கப்படும் அந்த தண்ணியை குடிக்கிற மனிதர்கள்லாம். அதனால் வந்து இந்த மாதிரி எதுவுமே தெரியாமல் வந்து பேச வேணாம். ப்ரெஸ் மீட்டில் பேசி உங்கள் கட்சி வந்து அசிங்கப்படுத்த வேணாம்னு முக்காடு வெற்றி கழகம் சார்பாக நம்ம தாழ்முனை கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாதிரி கல்குவாரியை மூடுறத தற்காலிகமாக இருக்கக்கூடாது, நிரந்தரமாக மூடணும்னு சொல்லி டிகே பிரபு அவர்கள்ட்ட அமைச்சர்கிட்ட முக்காடு வெற்றி கழகம் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்.